ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். பொதுவாகவே நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா 60 நாளைக்கு முன்னாடியே வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த நேரத்தில் டிக்கெட் புக் பண்ணுறப்போ டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிரும். இல்லை நான் நெக்ஸ்ட் வீக் வந்து சடனாக ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன், அப்போ நான் டிக்கெட் புக் பண்ண போகிறப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட், டிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட், ஜிஎன் வெயிட்டிங் லிஸ்ட், இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வந்து காட்டும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து என்ன அண்ட் எந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் எந்த வெயிட்டிங் லிஸ்ட்க்கு எந்த சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ட் ஒரு சிலருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் 5ல இருக்கும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகாது. ஒரு சிலருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் 30ல இருக்கும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு வந்து எந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது வந்து புரியும். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த வெயிட்டிங் லிஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஎன் வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு ட்ரெயின் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் வந்து ஒரிஜினேட்டிங் செஷன், ஒரு ட்ரெயின் எங்க போய் முடியுதோ அதுதான் வந்து டெர்மினேட்டிங் செஷன். உதாரணத்துக்கு நான் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிறேன். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மதுரை டு சென்னை வந்து போகும். இப்போ மதுரை வந்து ஒரிஜினேட்டிங் செஷன், அந்த சென்னை வந்து டெர்மினேட்டிங் செஷன். இதுக்கு இடைப்பட்ட ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, திருச்சி, விழுப்புரம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டேஷன். ஸோ யார் ஒருத்தவங்க வந்து மதுரை டு சென்னை வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஜிஎன் வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிடும். அவங்களுக்கு வந்து அதிக சான்சஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் இருக்கும். எதனால அதிக சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்டர்மீடியட் ஸ்டேஷன் வந்து இப்போ விழுப்புரம் டு சென்னை வந்து புக் பண்றாங்க, அவங்களுக்கு கம்பேர் பண்றப்போ இப்போ மதுரையில இருந்து சென்னை புக் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களோட கேன்சலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ அப்படி அவங்க கேன்சல் பண்றப்போ பாத்தீங்கன்னா அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கவங்க ஜிஎன் வெயிட்டிங் லிஸ்ட்ல வரவங்களோட கன்ஃபர்மேஷன் வந்து அதிகமா இருக்கும். இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஜிஎன் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து சான்சஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கு when compared to other waiting list. நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் அதே பாண்டியன் எக்ஸ்பிரஸே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து மதுரை டு சென்னை போகுது. இப்போ நான் வந்து திண்டுக்கல்ல இருந்து போகணும் அப்படின்னா திண்டுக்கல் டு சென்னை வந்து நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து போகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே கம்மி. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மதுரை டு சென்னை போகிறவங்க வந்து கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் வந்து மதுரை டு சென்னை போவாங்க. பட் திண்டுக்கல்ல இருந்து சென்னை போகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான மெம்பர்ஸ் தான் போவாங்க. ஸோ அவங்க கேன்சல் பண்ணுறதும் ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ அதனால சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா ஆர்எல் வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸே எடுத்துக்கிறேன். இப்போ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மதுரை டு சென்னை வந்து போகுது. அதுக்கு இடைப்பட்ட ரிமோட் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோடை ரோட், செங்கல்பட்டு, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் ஸ்டேஷன். ஏன் இது ரிமோட் ஸ்டேஷன் சொல்றேன்னா, இது வந்து ஸ்மால் ஸ்டேஷன், அதுக்காக அதனால ஃபியூர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் அலோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிமோட் லொகேஷன்லேருந்து நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ எனக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஆர்எல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து டிக்கெட் வந்து கண்டிப்பாக புக் பண்ண மாட்டேன். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிராவல் பண்றதுக்கு முன்னாடி 1 டேக்கு பிஃபோர் தான் வந்து தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம். தக்கல் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸுமே வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து போகும். ஸோ அப்படி தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து போறப்போ இப்போ தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல. சப்போஸ் அதுக்கு மேல போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து சான்சஸ் வந்து 0% தான் நான் சொல்லுவேன். இப்போ ஈவன் 1, 2ல இருக்கவங்க வந்து சார்ட் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 8 hours பிஃபோர் வந்து சார்ட் ப்ரிப்பரேஷன் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வந்து நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படியே தான் இருக்கு, தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2லேயே தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டிக்கெட் வந்து கேன்சல் ஆகி ரீஃபண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த தக்கல் டிக்கெட் வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. முக்கியமா இந்த தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட்காக நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால நீங்க அதர் வேஸ் ஆஃப் ரூட்டை வந்து நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி நீங்க வந்து டிராவல் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆர்கியூ வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது ரெக்வஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிறேன். இப்போ மதுரை டு சென்னை வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போகுது. அதுக்கு இடையில 2 ஸ்மால் இன்டர்மீடியட் ஸ்டேஷன், அதாவது கோடை ரோட் டு செங்கல்பட்டு, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டர்மீடியட் ஸ்டேஷன். ஸோ இதுல நான் டிக்கெட் புக் பண்றப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்கியூ வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து போகும். இந்த ஆர்கியூ வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து மற்ற எந்த ஒரு கோட்டாலையும் வந்து ஆட் ஆகுது. லைக் ஆர்எல் வெயிட்டிங் லிஸ்ட், பிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட், ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட், இது எதுலையுமே வந்து இந்த ஆர்கியூ வெயிட்டிங் லிஸ்ட் வந்து வராது. ஸோ இதுக்கு சான்சஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ ஆர்கியூ வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க புக் பண்ணாம இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஏசி, அதாவது ரிசர்வ் அகேன்ஸ்ட் கேன்சலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மற்ற வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. பட் ஆர்ஏசின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது, அது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு டிக்கெட் தான். இப்போ நீங்கள் ஒன்ஸ் ட்ரெயினில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ
டிக்கெட் கேன்சல் ஆகும் பட்சத்தில் அந்த ஆர்ஏசியில் இருக்கவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டிடி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சிங்கிள் பர்த்தை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஆர்ஏசின்றது வந்து ஒரு கன்ஃபார்ம் பட் நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு தடையும் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் ப்ரிப்பரேஷன் அப்பயும் அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். டிக்கெட் வந்து இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கா, இல்லை ஆர்ஏசி கேட்டகரியில் மாறிடுச்சா, இல்லை கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணுவாங்க, அப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ஏசி கூட போயிருக்கும், பட் அவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிக்கெட் வந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க, இல்லை கேன்சல் பண்ணிடுவாங்க. நம்ம ஒவ்வொரு தடவை ட்ராவல் பண்ணுறதும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்போ பார்த்த வெயிட்டிங் லிஸ்ட்னா ஒரு கம்பேரிசனோட ஒரு ஸ்டார் ரேட்டிங் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எந்தெந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் அதிகம், எந்தெந்த வெயிட்டிங் லிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் கம்மி அப்படின்ற மாதிரி இந்த டேபிளுக்காக போட்டு கொடுத்துருப்போம். நீங்களும் அதை ஒரு வாட்டி பாருங்க. இதுதான் நான் அந்த சொன்ன கம்பேரிசன் டேபிள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருப்போம். பிகாஸ் அது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏசி ரிசர்வ் அகேன்ஸ்ட் கேன்சலேஷன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு டிக்கெட் தான். என்ன உங்களுக்கு வந்து பர்த் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேசஞ்சர் வராத பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ஃபுல் பர்த்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட். பிக்யூ பூட்கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அது வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஷன்லேருந்து போகிறது. அதுக்கு வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்கோம். பிகாஸ் அதுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் வந்து கம்மி. ஜென்ரல் லிஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மின்றதால 3 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்கல் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் அண்ட் ஆரல் வெயிட்டிங் லிஸ்ட் இதில் இல்லை. பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் ரேட்டிங் தான். அது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெரி லோ சான்சஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ ஆரல் வெயிட்டிங் லிஸ்ட் அண்ட் டிகே வெயிட்டிங் லிஸ்ட் இது ரெண்டு வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து புக் பண்ண வேண்டாம். புக் பண்ணாலுமே அது வந்து வேஸ்ட் தான். டிக்கெட் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி கிடைக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூ வெயிட்டிங் லிஸ்ட். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோ சான்சஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதுதான் இந்த டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் அண்ட் ஆர்ஏசி இந்த 2 கோட்டாவில் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். மற்ற எந்த கோட்டாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இது இல்லாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து தக்கல் டிக்கெட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வெயிட்டிங் லிஸ்ட் ட்ரை பண்ணாமல் நேராக தக்கலுக்கு ட்ரை பண்ணி நம்ம வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து புக் பண்ணால் நமக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டே வேணாம், நான் வந்து தக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டு, நான் தக்கல்லே வந்து டிக்கெட் புக் பண்ணிடுவேன் அப்படின்றவங்களுக்கு 11 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தக்கல் டிக்கெட் வந்து ஈஸியாக எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து 11 ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த 11 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மள அதை வந்து எப்படி நம்ம ப்ராபபிலிட்டி வந்து செக் பண்ணுறது, கன்ஃபார்மாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. கன்ஃபார்ம் டிக்கெட், இக்ஸிகோ, ரீலாத்ரி, இந்தமாரி ஆப்ஸில் போயிட்டு உங்கள் பிஎன்ஆர் நம்பர் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபர்மேஷன் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வரும். மோஸ்ட்லி அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ட்ரெயின் பிஎன்ஆர் நம்பர் மட்டும் நீங்கள் இந்த கமெண்ட்ல வந்து பிங் பண்ணீங்க அப்படின்னா நான் செக் பண்ணி சொல்லுவேன் அந்த டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நான் வந்து செக் பண்ணி சொல்கிறேன். பட் ஆனால் 100% வந்து இது கரெக்டாக இருக்காது. 80 to 90% வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பிஎன்ஆர் நம்பரை மட்டும் நீங்கள் பிங் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்குமா கிடைக்காதா. இவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வெயிட்டிங் லிஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ரயில்வே ரிலேட்டட் ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் இப்போ நான் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிவிட்டு அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, எனக்கு வந்து அது கன்ஃபார்மாக ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த பிஎன்ஆர் நம்பர் மட்டும் இந்த கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள்.